நல்ல ஒரு காரசாரமான கொத்துக்கறி கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜார் எடுத்துகிட்டு 4 பல்லு பூண்டு 4 வரமிளகாவை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளியை இதோட நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம கொத்துக்கறியை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்துக்கறியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதோட தேங்காய் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா கொத்துக்கறி ரெடி. நல்லா காரமாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.